விஷயங்கள் எவ்வளோ கோயில்கள் வந்து காளியோட கோயில்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுன்னா அந்த பயம் தான் வரும். அது அந்த அந்த அம்மா வந்து யாராக இருந்தாலும் சரி ஸ்ட்ரிக்ட். அது யாராக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஏன் சிவனாக இருந்தாலும் கூட சரி. எல்லாருமே என்ன நினச்சிக்காங்கன்னா, நம்ம சாமி கும்பிடுறோம், நிறைய காசு வரணும், நிறைய பணம் வரணும். சரி, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நிம்மதி வரணும்னு வேணுங்க எல்லாம் போயிட்டு. ஒரு தெய்வங்கள் வந்து ட்ரெண்ட் கிடையாது. இந்த கலியுகத்தில் அவங்களோட தேவை ரொம்ப முக்கியம். அதனால அவங்க வெளியே வராங்க. ஆக்சுவலி கலியுகம் வந்து காலியுகம். குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் அதை பெருசா நம்ம கண்டுக்காம வராகி அம்மனையோ இல்லைன்னா காளி வழிபாடையோ பிரத்யேகர அம்மனை வழிபாடோ இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு அது முழு பலன் தருமா? கண்டிப்பா கிடையாது. இவங்க பண்றது வேஸ்ட் தான் சொல்றாங்க. ஏன்னா குலசாமி எப்படின்னா பெத்த தாய் தகப்பனுக்கு சமம். இப்ப காட்டேரி வழிபாடுலாம் வந்து கோயிலே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடு நைட்ல வந்து 12 மணிக்கு ஒரு கல் வச்சு அதுக்கு ஒரு கோழி, கருப்பு கோழி, கருப்பு புடவை, அது அந்த ஃபேமிலி முட்டை சாப்பாடு சாப்பிட்டு மிச்சது என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சிருவாங்க. கோவில் என்ட்ரன்ஸே என் குலசாமி தான் இருக்கும். நான் உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு என் குலசாமி கையெழுத்து கொண்டு தான் நான் உள்ளே நான் போவேன். நான் ஏன்னா குலசாமி தான் காவல். அது ஊர் எல்லையில் இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கோயிலாக சரி. ஏன்னா என்ன இன்னைக்கு இந்த நிலைக்கு நிற்க வச்சு என் குலசாமி தான். பத்ரகாளி என்னோட இஷ்ட தேவதை. குழந்தைகள் பலி கொடுப்பாங்களா இப்போ கொடுக்குறாங்களா எனக்கு தெரியாது. சரி கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரொம்ப மூட நம்பிக்கை, முட்டாள்தனம்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற யாருமே வந்து சரியான மாந்திரிகவாதிகள் கிடையாது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிகர் சக்கரவர்த்தி சாமுண்டி மலைக்கா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வணக்கம். இப்போ நீங்கள் பொதுவாகவே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை வந்து சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் சித்ரா அவங்க இறந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நடந்த அந்த கொலை வழக்காக இருக்கட்டும், அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி உணர்ந்து சொல்கிறீங்க? எப்படி உங்களுக்குள்ளார அந்த உணர்வு வருது? இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அது கரெக்டாகவும் அமையுது இல்லையா? அது எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு? சரி, ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம், எந்த தேவி கிட்ட நம்ம இருக்கிறோம், எந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், இதுதான் வந்து பேஸ். மாந்திரிகம் நம்ம பண்ணுற பூஜையோட பலம் அந்த மாதிரி. ஸோ இது மாந்திரிக பூஜை என்பது நம்ம சக்திக்கு மீறின ஒரு பலத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம இதில் போவோம், ஒன்று ட்ரெயினில் போவோம், இல்லை பஸ்ஸில் போவோம், இல்லை ஃப்ளைட்டில் போவோம். அந்த மாதிரி நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இது மாதிரி இன்றைக்கி வந்து மாற்றம் இருக்குது. அதே மாதிரி மாந்திரிக பலம்னா ஃப்ளைட்டில் நம்ம போய் இறங்குற மாதிரி டக்குன்னு போய் டக்குன்னு இறங்கிடுவோம். ஸோ அதோட பலம் வந்து கொஞ்சம் மற்ற பூஜைகளோட மற்ற பரிகாரங்களோட கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர்த்து, ஆனால் பலன் வந்து ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். சரி, அதனால தான் இன்றைக்கி பத்ரகாளி வந்து இவ்வளோ ஒரு பேராற்றலையும் இவ்வளோ ஒரு சக்தியும் இவ்வளோ பயத்தையுமே வந்து இன்னும் வந்து உள்வாங்கி இந்த மக்களுக்கு நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கோயில்கள் வந்து காளியோட கோயில்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுன்னா அந்த பயம்தான் வரும். ஐயோ காளியா, அந்த ஒரு அதிர்வு, அந்த ஒரு வைப்ரேஷன். ஏன்னா அது அந்த அந்த அம்மா வந்து யாராக இருந்தாலும் சரி ஸ்ட்ரிக்ட். அது யாராக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஏன் சிவனாக இருந்தாலும் கூட சரி, அந்த அம்மா யோசிக்க மாட்டான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு பெர்ஃபெக்ஷன். ஏன்னா முழுக்க அம்பிகை தர்ம தேவதை. ஏன் இப்போ பத்ரகாளி அம்மன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எப்பயுமே ஏன் ஆக்ரோஷமா இருக்காங்க? அந்த பயம் ஏன் அந்த ஒரு தோற்றத்துல இருக்காங்க? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க நம்ம கூட இருக்க சொல்லி எப்படி இருப்பாங்க? இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை நம்ம எங்கேயாவது வந்து இந்தியாவோட பார்டரில் நம்ம பார்க்குறோம், அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம சாதாரணமாக இருப்போம், நம்ம பேசலாம், கை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதே அவங்க அந்த ஆர்மி ஃபீல்டில் போஸ்டில் எப்படி இருப்பாங்க? நம்ம கூட அந்த ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க கிடையாது. அவங்களுக்கு என்ன, நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம தேசத்தை காப்பாற்றணும், எதிரிகளை அழிச்சு தள்ளணும். அவங்களுக்கு அதுதான் அந்த சிந்தனை. அதே மாதிரி தான் இந்த அம்மா. ஒரு தேவிகளும் இதிகாசத்துலையும் புராணங்களையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்பிகை ஒரு விதத்தில் ஜனனம் எடுத்திருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அம்பிகை ஒரே டைமில் ஒரே விஷயத்தில் வரல. நோய் நொடி காப்பாற்றுறதுக்காக அம்மன் வந்து மாரியம்மனாக வந்திருக்கா. புரியுதா? ஞானத்தை கொடுக்கறதுக்காக அம்பிகை வந்து சரஸ்வதியாக வந்திருக்கா. செல்வத்தை கொடுக்கறதுக்காக அம்பிகை வந்து மகாலட்சுமியாக வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் தேவிகள் வந்து உலகத்தில் வந்து ஜனனம் எடுத்திருக்காங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கு, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அதே தேவி எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி, புரியுதா உங்களுக்கு? அதாவது அரக்கர்களை
தேவர்களை காப்பாற்றி அரக்கரை மொத்தமா சம்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல அம்பிகை வரும்போது அம்மா உக்ர ரூபத்துல வந்திருக்கான். ஸோ அந்த உக்ர ரூபம் ஆனது மொத்தத்தையும் சம்காரம் பண்ணிட்டான். அப்போ சரி, நார்மலா வந்து ஒரு ஒரு சண்டை செய்யறவங்க தான் ரொம்ப கருணை இருக்க சொல்லுவாங்க. அதாவது கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? யார் ஒருத்தர் கோவப்படுறாங்களோ அவங்க கிட்ட தான் நல்ல குணமும் இருக்கும். அதே மாதிரி இந்த அம்மாவும் அந்த அம்மா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தா கூட கேட்குற வார்த்தை இல்லைன்னு சொல்ல தெரியாது. அப்படி இருந்தா புரிஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ளம். ஸோ ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, எத்தனையோ விஷயங்கள் வந்து நான் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எவ்வளோ எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னா எவ்வளோ நெகட்டிவிட்டி நான் கிளியர் பண்ணிக்கேன்னா, கண்டிப்பா அது நான் கிடையாது. என்னுள்ளேருந்து நான் அந்த அம்மா எங்கிறா, நான் அந்த அம்மா மேல வச்சிருந்த நம்பிக்கை, வரவங்களுக்கும் நான் அந்த பரிகாரங்களும் பூஜைகள் எப்படி பண்ணணும்னு சொல்றதுல அவங்க அது சரியா பண்ணதால, அவங்க அந்த ரிசல்ட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வரதால நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம். நம்ம கிட்ட வந்து இது சரியாச்சு, அம்மா கிட்ட வந்து இது சரியாச்சு, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். கண்டிப்பா. இப்ப சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருந்தவங்க கல்பனா அவங்க. ஆமா. அவங்க அடிக்கடி உங்க கோயிலுக்கு வரத வந்து ஆமா. பார்க்க முடியுது. சோ அவங்க எதுல இருந்து வர ஆரம்பிச்சாங்க? அவங்களுக்கு அதனுடைய பலன்கள்லாம் எப்படி அவங்களுக்கு நடுவுல அமைஞ்சது? வந்து ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷனே சொல்லலாமே. எல்லா வாழ்க்கையிலுமே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். அப்போ நல்லா இருக்கிறவங்க, நல்ல தெய்வ பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு ஆன்மீக தேடலை தேடுவாங்க. ஏன்னா மனசு வந்து அந்த லைக்கியம் ஆகும். அது இன்னைக்கு இல்லாதால தான் நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதே நீங்க ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, யாருமே சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து கஷ்டமோ, நஷ்டமோ நம்ம விதி, நம்ம கர்மா சொல்லிட்டு அதே மனசார ஏத்துக்குவாங்க. அது இல்லாதவங்க தான் இன்னைக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி சூழல், ஐயோ ஐயோ சொல்லிட்டு அவங்களும் காணா போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கல்பனாவும் என்கிட்ட வரும்பொழுது ஒரு ஒரு அப்சைட் டவுன் இருந்தது. அப்போ நாம வந்து பரிகாரங்கள், பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்தது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்லாவே ஷைன் ஆனா. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து நம்ம கோயிலுக்கு ரெகுலர் நிறைய பேர் வருவாங்க. கல்பனான்னு இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அதை நான் நிறைய பேர் வந்து எப்பவுமே வந்து மற்றவங்க மாதிரி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண எனக்கு தெரியாது. நான் போடவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, அம்மா யார் அழைக்கிறாங்களோ அவங்க வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இன்னி வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, போஸ்டர் அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் இதுவரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. நான் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா அந்த பூஜைகள் வந்து எப்படி பண்ணணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அதை எப்படி முறைப்படி சொல்லணும், செய்யணும்னு சொல்லி அது எனக்கும் தெரியாதால அது கரெக்டாக இன்னி வரைக்கும் போயின்னு இருக்குது. இன்னி வரைக்கும் எந்த தடை தடங்களும் இல்லை. இன்னி வரைக்கும் நம்ம கோயிலில் வந்தவங்க எல்லாமே நிறைய பேருக்கு சக்ஸஸ், நிறைய விஷயங்கள் வந்து ஏன் எவ்வளோ பேர் நான் சேனல்ஸ் தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கீங்களா, அந்த மாதிரி உங்களை மாதிரி எவ்வளோ பேர் வந்து நல்லா அந்த வைப்ரேஷனை உணர்ந்திருக்காங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது பேசுகிறோம், நம்ம வந்து நம்ம ஆத்மா வந்து அதை உணரணும். அப்போ தான் அங்கே தெய்வ பலம் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு ஐயப்பன் கோயில் போகிறோன்னா அந்த அந்த 18 படி கிட்ட போகிற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அந்த 18 படி தொடும் பொழுது அவங்க ஆடி இருந்தாலும் அப்படி நடுங்குமா. அந்த அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குமா அந்த 18 படியில். அதே மாதிரி வந்து மதுரையிலே வந்து கல்லலோட இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சாமி இருக்குல்ல, 18ஆம் படி கருப்பு சொல்லுவாங்க. அந்த 18ஆம் படி கருப்புக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வைப்ரேஷனை எப்போ நம்ம முழுசாக உணர்றோமோ அப்போ நம்மக்கிட்ட தெய்வ பலம் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி மேலே கொண்டு போகும்பொழுது நம்மளுக்கு சுற்றி இருக்க நெகட்டிவ் இதெல்லாம் போய் பாசிட்டிவ் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் மேலே வரும், நல்ல ஒரு வாழ்க்கை மேலே வரும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நிலைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்காங்கன்னா, நம்ம சாமி கும்பிடுறோம், நிறைய காசு வரணும், நிறைய பணம் வரணும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நிம்மதி வரணும்னு வேணுங்க. எல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போகும் பொழுது எல்லாரும் நிம்மதியை குடும்பம் தான் வேணுமே தவிர்த்து செல்வம் செல்வாக்கு பேரு புகழ் என்பது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும். பட் ஆனால் நிம்மதி தான் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும். கரெக்ட் தானே? அது இன்னைக்கு இல்லாதால் தான் உலக மக்கள் வந்து இன்னைக்கு வந்து போர்லையும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். எவ்வளோ கண்கலங்க வைக்கிற ஒரு விஷயங்கள் நடந்து இருக்குது இன்னைக்கு. ஸோ நம்மளால சரி பண்ண முடியுதா? கிடையாது. கரெக்ட் தானே? அதை பார்க்க முடியுது, அதை கேட்க முடியுது. அது ஏன் நம்ம பக்கத்தில் கூட அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்கு. ஆனால் நம்மளால தடுக்க முடியுதா? கிடையாது. அந்த மாதிரி சூழலில் எனக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம குடும்பத்தில் வராமல், நம்மளை சுற்றி வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பா. இப்ப நெறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி, இப்ப ட்ரெண்டிங் சாமிங்கள வந்து கும்பிடுறது வந்து அது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிருச்சு. சாய்பாபாவ கும்பிடுறதா இருக்கட்டும், முருகப்பெருமாள வந்து கும்பிடுறாங்க. கும்பிடுறது தப்பு சொல்லல. ஆனா அவங்க குலதெய்வத்த கும்பிடுறத விட்டுட்டு, இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல எந்தெந்த சாமிகள் இருக்காங்களோ, அவங்கள வழிபடுறது வந்து அது ஒரு ட்ரெண்டா மாத்தி போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஆக்சுவலி வந்து முருகரை வந்து இப்பதான் கும்பிடுறாங்கன்னா கிடையாது. அது 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 ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இருந்தே தமிழ் கும்பிடுறாங்க. கடவுள் முருகர் தமிழ் கடவுள் இருக்காங்க. முருகர். ஆனா இப்போ நீங்க குலதெய்வ சொன்ன மாதிரி வழிபாட பாபா விட்டு வேணா இப்ப வந்திருக்கலாம். ஆ. சரி, அதே மாதிரி வந்து இப்ப வந்து வராகி அம்மன் எல்லாமே வந்து ரொம்ப ம், ட்ரெண்டிங். ம், வராகி அம்மனுக்கு முன்னாடி யாருன்னு பாத்தீங்கன்னா பிரித்திங்கரா அம்மன் தான். ம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வங்கள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தெய்வங்கள் வந்து ட்ரெண்ட் கிடையாது. இந்த கலியுகத்துல அவங்களோட தேவை ரொம்ப முக்கியம். அதனால அவங்க வெளியே வராங்க. ஓகே. ஆக்சுவலி கலியுகம் முடிஞ்சு இது காலியுகம். அதாவது சக்தி யுகம் நடந்துருச்சு. சக்தி யுகத்துல வந்து தர்மம் தான் நிற்கும்.
அந்த தர்மம் இல்லாத இடத்துல தெய்வம் ஒருபோதுமே நிற்காது. அதனால பத்ரகாளியோட யுகம் இது, காளியோட யுகம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உக்ரமான தேவதைகள் வெளியே வந்திருக்காங்க. முன்னாடிலாம் வந்து உக்ரமான சாமி கிட்ட போறதுக்கு பயந்தவங்க இன்னைக்கு எடுத்து வந்து வீட்டுல வைக்கிற அளவுக்கு ஒரு மன தைரியம் வந்திருக்கு எல்லாருக்குமே. கண்டிப்பா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க நிறைய இடத்துல காளி வந்துட்டா. நீ எங்க பார்த்து முன்னால காளியே நம்ம பார்த்துருப்பீங்களா? கேட்டிருப்போமா? கிடையாது. இட்ஸ் அ வெரி ரேர் சிச்சுவேஷன். பட் ஆனா இன்னைக்கு காளி எல்லா கோவிலையும் வந்துருச்சு, எல்லா இடத்துலயுமே வந்துட்டா, எல்லா இடத்துலயும் பேசப்படுறா. இன்னைக்கு அதே மாதிரி வராகி அம்மனும் புத்திங்கிற அம்மனும் அந்த மாதிரி இன்னும் வந்துட்டே இருப்பாங்க. காளி இருக்கிற இடத்துல அவளோட படை தளபதிகள் சேனாதிபதிகள் அத்தனை பேரும் வந்தே ஆவாங்க. இந்த உலகம் அப்பதான் திருப்பி வந்து அழிஞ்சு திருப்பி வந்து நல்ல ஒரு உலகமா மாறும். அது வந்து நம்ம கையில கிடையாது. ஏன்னா நம்ம பண்ற கர்மா திருப்பி அதை சரி செய்யும். இன்னைக்கு வந்து இயற்கை சீற்றங்கள் எவ்வளவு இருக்கு. இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. குலதெய்வ வழிபாடுகளை முழுக்க முழுக்க விட்டுட்டு, அதாச்சும் குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் அதை பெருசா நம்ம கண்டுக்காம நம்ம வராகி அம்மனையோ இல்லைன்னா காளி வழிபாடையோ பிரத்யேகர அம்மனை வழிபாடோ இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு அது முழு பலன் தருமா? கண்டிப்பா கிடையாது. இவங்க பண்ணது வேஸ்ட்னு சொல்வேன் நான். ஏன்னா குலசாமி எப்படின்னா பெத்த தாய் தகப்பனுக்கு சமம். ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு நீங்க சாப்பாடு போடாம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் உங்களுக்கு புண்ணியம் வருமா? இல்லை. அதே மாதிரி தான் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் உள்ளே வரும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா நீ என்ன பலி பண்ணுறது வேஸ்ட். நீ எத்தனை 100 கோடி யாகம் பண்ணாலும் வேஸ்ட், எத்தனை அன்னதானம் பண்ணாலும் வேஸ்ட், என்ன பண்ணாலும் வேஸ்ட். குலதெய்வம் எல்லாருமே என்ன இது என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, படித்த முட்டாள்கள் ஆகிட்டோம் இன்றைக்கி எல்லாருமே. சிறு தெய்வத்துக்கு மரியாதை கிடையாது. ஓ முனீஸ்வரர் தான், ஓ இங்கே எங்கே வேணா இருக்கிறாரு, ஒரு சின்ன கல்லை வச்சா கூட கற்பனை சரியாக போயிடுவார். அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு புரியல அந்த சிறு தெய்வத்துலன்னா அந்த வம்சத்தில் நீ பிறந்திருக்கிறன்னு. நீங்கள் நம்ம இப்போ சொல்கிற மாதிரி ஒரு காளியோ இல்லை மற்ற தெய்வங்களுக்கோ மற்ற இஷ்டமான தெய்வங்களுக்கோ அவங்களுக்கு குல தெய்வங்களோட வம்சவழி இருக்கும். அந்த குலத்தில் பிறந்தவங்க அந்த அம்மா வழிபடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்கத்தா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காளி தான் குலசாமி. கரெக்டாக. இப்போ நம்ம அந்த காளியை தான் நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கல. பட் நம்மளோட சன்னதிகள் நம்மளோட முன்னோர்கள் காளியை போய் வழிபட்டுருப்பாங்களா கல்கத்தால? கிடையாது. நான் சொல்ல விளங்குதா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே இருக்கிற முனீஸ்வரரோ இல்லை இங்கே இருக்கிற சிறு தெய்வங்களை வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அதனால சிறு தெய்வம் தானே சொல்லிட்டு சொல்றது மகா தப்பு, மகா பாவமும் கூட. அவங்களுக்கு தான் முதல் மரியாதை, அவங்களுக்கு தான் முதல் படைகள். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண. அவங்க மனம் மகிழ்ந்துட்டா வராத தெய்வங்களை கூட அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க உள்ள வாங்கன்னு. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன் இல்ல, அப்போ நீ வந்து என்ன உள்ள வாமான்னு கூப்பிட்டா உள்ள வர முடியும். இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்க அப்பா அம்மா வந்து வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா தண்ணி குடிங்கம்மா சொன்னதா ஒரு மன திருப்தி. நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க அப்பா அம்மா எல்லாமே ஓரமா போய் நின்றுட்டு எதுவுமே ஒரு சிரிப்பு இல்லாம இருந்தா அந்த இடத்துல எனக்கு சாப்பிட தோணுமா? அந்த இடத்துல உங்ககிட்ட பேச தோணுமா? எனக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படா வெளியே போலான்னு தோணும். உண்மையா இல்லையா? கண்டிப்பா உண்மை. நீ கூப்பிட்டா வந்துருவாங்க. எந்த தெய்வமோ பக்திக்கு சலிச்சவங்க கிடையாது. புரியுதா? எப்பேற்பட்ட பக்தரும் சரி, நீ சரியா பூஜை பண்ணாலும் சரியா பூஜை பண்ணலாங்களோ அம்மானு நீ கூப்பிட்டு ஒரு தீபம் ஏற்றி எந்த தெய்வத்து படத்துக்கு முன்னாடி நீ கையெழுத்து கூப்பிட்டா தெய்வம் வந்தே ஆகும். பட் ஆனால் அந்த தெய்வத்தை காலம் முழுக்க நம்ம கூட நிற்க வைக்கிறது நம்ம கையிலும் குலசாமி கையிலும் தான் இருக்கு. புரியுதா? இல்லைன்னா தெய்வம் வந்துட்டு விலகி போயிடும். விலகி வச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் இல்லை, நீ பண்ண பூஜைக்கு பலன் இல்லாமல் ஆகிடுமே. அதுக்கு தான் குலசாமி ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விசேஷமோ எந்த ஒரு ஹோமங்களுமே எந்த ஒரு பூஜையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு என்ன கேட்குறோம், உங்களோட குலசாமியை சங்கல்பம் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இவ்வளோ விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியம்னு. சில பேருக்கு உண்மையிலேயே அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியாதே, அப்படி இருக்கிறவங்க உங்களை தேடி வந்திருக்காங்களா? அதுக்கு நீங்க நிறைய பேர். அதுக்கு தான் இந்த மாந்திரீக பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. அப்போ இந்த மாந்திரீக பூஜையில இந்த குலசாமி யாருன்னு நாங்கள் சில ஒரு 11 நாள் ஒரு 10 நாளோ விரதம் எடுத்து வைப்போம். விரதம் வந்து இந்த பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அந்த குலசாமி எந்த தொலைவில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த கட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த இல்லை சரி, உடனே காட்சி கொடுத்துரும். அவங்களுக்கே காட்சி கொடுத்துரும். இப்படி அந்த விரதம் இருக்கும்பொழுது அந்த குலசாமி நினைச்சு விரதம் இருக்கும்போது சில ப்ரொசீஜர் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது பண்ணும் பொழுது அந்த தெய்வம் உனக்கு காட்சி கொடுத்துரும். கொடுத்தே ஆகும். ஆமா, இது சத்தியம். அந்த மாதிரி எப்பேற்பட்ட குலசாமி தெரியாதவங்களோ இந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த தெய்வம் காட்சி கொடுத்தே ஆகும். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில அந்த அம்பிகை வந்து ஒளியேற்றி வச்சு. அதுதான் காளிக்கு அந்த பலம். பத்ரகாளியா முடியாது எதுவுமே இல்லை. ஏன்னா காளி ஜெகத் ஜனனி, அகிலத்துக்கே தாயவ. ஸோ குலதெய்வங்கள் யாரா இருந்தாலும் அந்த அம்பிகை ஒரு நொடி தான். இங்க பாரு உன்னதா கூப்பிடுறாங்க வான்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அவங்க வந்து தானே ஆகணும். புரியுதா? அதுக்கப்புறம் வந்த பிறகு பஞ்சாயத்து வேற. ஆனா வந்துருவாங்க முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதனால பிரச்சனை, ஏன் இப்படி இவ்வளவு நாள் வரல,
இவங்க ஏன் போகலை. அதுக்கப்புறமா அது பரிகாரத்தில் பூஜையில் சரி பண்ணும்பொழுது நம்ம சொல்லிக் கொடுப்போம், இது மாதிரி இதை கண்டினியூ பண்ணுங்க. ஊரில் இருந்தால் ஊரில் போய் சாமி கும்பிடுங்க, இல்லை வீட்டு பக்கத்து சில முன்காலத்தில் வந்து யாருமே வந்து சில பேருக்கு குலசாமி தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கல் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டேரி வழிபாடு பார்த்துருக்கேன். இப்போ காட்டேரி வழிபாடுலாம் வந்து கோயிலே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடு நைட்டில் வந்து 12 மணிக்கு ஒரு கல் வச்சு அதுக்கு ஒரு கோழி, கருப்பு கோழி, கருப்பு புடவை, அது அந்த ஃபேமிலி மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சிருவாங்க யாருமே. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி பண்ணி கூட தெய்வம் வந்து தானே இருக்குது. ஒரு கல்ல கூட அந்த தெய்வத்தை கூப்பிட வருது இல்ல. அப்போ நம்ம வம்சத்தை வாழ வச்சுதான் அது ஓடி வருது. ஐயோ நம்ம வீட்டு புள்ள நம்ம கூப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இனிஷியேஷன் எடுக்கிறோமா, நம்ம முன்னாடி வரணும், அந்த அந்த தேவியை நம்ம தேடல் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் காட்டேரி சாமியை பற்றி கேட்டதுனால நான் கேட்குறேன். இப்போது நிறைய பேர் காட்டேரி அம்மனை வந்து வழிபடுறாங்க. அவங்கள வந்து அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் செய்கிறாங்க அப்படின்னா கூட முன்னாடி வந்து காட்டேரி அவங்களுடைய அந்த அம்மனுடைய வழிபாடு பண்ணிட்டு தான் அவங்களோட வீட்டில் ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே காட்டேரி அம்மனை வந்து நிறைய பேர் வழிபடுறது இல்லை. அவங்கள வந்து தவறாக சொல்கிறதும் உண்டு. அவங்க வந்து மற்றவங்கள வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இது என்னென்ன, இது எப்படி? காட்டேரியும் சரி, காளியும் சரி, எத்தனை தேவதைகள் இருந்தாலும் சரி, எத்தனை உக்ரமான தேவதைகள் இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள் காட்டேரி பத்தி சொல்றேன் நானு. காட்டேரி காளியின் அம்சம், அம்பிகை கூட இருக்கிறவங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது காட்டேரிலாம் என்பது குலதெய்வங்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வழிபாடு பண்ணணும். அதுதான் முறை. குலதெய்வம் இல்லாம யாருமே யாரும் கூப்பிட முடியாது சொல்றேன் நான். இப்ப ஒரு மதுரை இருக்காரு, ஒரு முனீஸ்வரர் இருக்காரு, ஒரு சுடரமான சாமி இருக்காரு, ஒரு கருப்பு சாமி இருக்காருன்னா இவங்களுக்கு எல்லாமே தனித்தனியா குலசாமி இருப்பாங்க. ஸோ அந்தந்த குலசாமியை வழிபாடு பண்ணதான் உங்களுக்கு நல்லது நடக்கும், பலன் உண்டு. இவங்களை விட்டுட்டு நாங்க போனா என்ன நடக்கும்? இப்போ இந்த அம்மன் காட்டேரி அம்மன் வந்து அவங்கள வழிபடாதவங்களை வந்து அவங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து மாந்திரிக பூஜையில இருக்கிறேன். இப்போ நம்ம ஏன் அங்கங்க போனோம், உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ நான் மாந்திரிக பூஜையில் இருக்கேன். இப்போ என்னோட குலசாமியை தான் என்னோட கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நான் வச்சிருப்பேன். கோவில் என்ட்ரன்ஸ்லேயே என் குலசாமி தான் இருக்கும். நான் உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் என் குலசாமி கையெழுத்து கும்பிட்டு தான் நான் உள்ளே நான் போவேன். நான் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா குலசாமி தான் காவல். அது ஊர் எல்லையில் இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கோயிலும் சரி. ஏன்னா என்ன இன்னைக்கு இந்த நிலைக்கு நிற்க வச்சு என் குலசாமி தான். பத்ரகாளி என்னோட இஷ்ட தேவதை, எனக்கு பிடிச்ச தேவதை, எனக்கு அனுகிரகம் பண்ண தேவதை. அம்மா என்கிட்ட வந்தா, நான் அதனால நான் அவகிட்ட போனேன். அவன் நினைச்சாதான் நம்ம இந்த நிலையில உட்கார முடியும். இல்லைன்னா வந்து முடியவே முடியாது, தலைகளாக்கி தொங்க விட்டுருவான். கொஞ்சம் தவறு பண்ணா கூட அதை சரி செய்ய முடியாது அந்த அம்மா கிட்டலாம். அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம இத்தனை காலம் பூஜை பண்ணுறோம், இத்தனை ஸ்தலத்துக்கு போயிருக்கிறோம், இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருக்கிறோம், அந்த அம்மாவை தேடுதல் பண்ணால் அந்த அம்மாவோட அனுகிரகம் இருந்தால்தான் நம்ம ஒரு கோயிலுக்கு காலை வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு பக்கத்துணையாக குலசாமி இருந்தால் மட்டும்தான் இந்த அனுகிரகம் நம்ம நிற்கும், இல்லைன்னு நம்ம தடுத்துறோம். புரியுதா? அப்போ அந்த மாந்திரீக பூஜையில் பண்ணும் பொழுது கெட்டவரையும் இல்லை துஷ்ட சக்தி படைச்சவங்களையும் இல்லை ஏவல் பில்லி சூனியம் மாய மந்திரம் போன்றதால பீடிக்க இருக்காங்களா, இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே, அதெல்லாம் சரி செய்யணும்னா அப்போ இந்த பூஜை பண்ணா அதை சரி செஞ்சிருவோம், அவ்வளோதான். இப்போ அதுக்கு ஏற்ற தெய்வம் வேணும்ல. கண்டிப்பா. புரியுதா? இப்போ நம்ம முருகரை வச்சோ இல்லை விநாயகரை வச்சோ மாந்திரிக பூஜை பண்ண முடியுமா? கிடையாது. இவங்களாம் ரொம்ப கருணையே வடிவானவங்க. இவங்களாம் டக்குன்னு அப்படி இது பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஆனால் காளி அப்படி இருக்கல, யோசிக்க மாட்டாங்க, எடுத்தோம் போல பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பான். புரியுதா? அப்போ அதனால தான் பத்ரகாளியோட பூஜைகள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு எப்பவுமே ரத்த பலி இருக்கணும். ஸோ ஒரு பூஜை ஆரம்பித்தா ரத்த பலியில் தான் முடிக்கணும். அதுதான் ஒரு முறை இருக்குது. ஸோ அது பெர்ஃபெக்டாக பண்ணும்போது தான் அது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா பண்ணுறவங்களுக்கும் ஆபத்து, அது தப்பாக பண்ணுறவங்களுக்கும் பேராபத்தாயிடும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. குழந்தைகளை வந்து பலி கொடுக்குற ஒரு சமயம் இது. அதனால் வந்து நிறைய குழந்தைகள் வந்து காணாமல் போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம். உண்மையிலேயே இந்த மாந்திரிகத்தில் குழந்தைகளை சொல்லுவாங்க. எந்த ஒரு கோவிலுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆதிசக்தியின் படைப்பே இந்த உலகம் பிரபஞ்சம் வந்து எல்லாமே சமநிலை இருக்கணும்னு சொல்லுதான். அதுல ஏற்றம் தாழ்வு இயற்கையின் விதி, அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அதுல கர்மா நம்ம யாரா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து தாண்டி தான் வரணும். அப்படி இருக்கும்போது அதுல தாந்திரீக வழிபாடுகள் மாந்திரீக வழிபாடுகள்ல தனிப்பட்டு வரட்டும். கோவில்ல இருக்கிற பூஜைகள் ஓமங்கள் பரிகாரங்கள் என்பது வேற. அது யார் வேணா உள்ள போகலாம், யார் வேணா வெளியே வரலாம். அது யாரும் வந்து ஒரு கேப்பால் மேப்பர் கிடையாது. ஏன்னா அந்த அம்மா கட்டுப்பட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த ஊருக்கு கட்டுப்பட்டு ஊரை காப்பாற்றுறதுக்கும் ஊர்ல நல்லது கெட்டது அவளுக்கு திருவிழா எடுப்பாங்க. எல்லாமே வந்து அந்த ஊர் மக்கள் அவளை வந்து தாயாவும், அந்த தாய் வந்து அந்த ஊர் மக்களை குழந்தையாவும், அது ஒரு கனெக்ஷன் பாண்டிங் இருக்கும். பட் ஆனா மாந்திரிகம் என்பது அப்படி கிடையாது. அம்மாக்கும் எனக்கும் மட்டும்தான், எங்களுக்கு கூட நான் சொல்லலை, எனக்கு மட்டும்தான். அதாவது என்ன அர்த்தம்? அந்த தாய் எனக்காக மட்டும் தான் வந்திருப்பா. என்னோட மந்திர பிரயோகத்தால
என்னோட பூஜை பிரயோகத்தால் என்னோட பலிகள் அவளை சந்தோஷப்படுத்துறதால அம்மா இறங்கி வந்து எனக்காக ஒரு இடத்துல நின்று கோவில் அமைத்து அங்கே வர பக்தர்களை அவள் காப்பாற்றுவாள். இதுதான் வந்து காளியின் வழிபாடு. புரியுது உங்களுக்கு? இப்போ இதே வந்து மதுரை காளி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வாரத்துக்கு 7 நாளுமே க்ளோஸில் இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் திறந்துருப்பாங்க, செவ்வாய் வெள்ளி நான் நினைக்கிறேன், எனக்கு சரி நான் பட் ஆனால் வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம். செவ்வாய் வெள்ளி 2 நாள் தான் திறந்து, மற்ற 5 நாளுமே கோயில் நட சாத்தி தான் இருப்பாங்க. ஏன் அவங்க திறக்கல அப்போ 7 நாள்? இது மதுரை காளி எவ்வளோ ஃபேமஸ், மதுரையில் இருக்கிறா அந்த அம்மா. ஆனால் இது வந்து என்னன்னா அந்த அந்த ஒரு ப்ரொசீஜர் காளிக்கிட்ட யாருமே நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம இப்படி தான் இப்போ கோவிலில் இருக்கிற அம்பிகை வந்து சாந்த ஸ்வரூபினி. அந்த அம்மாவை நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு போடலாம் கூட அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டான், இன்னைக்கு போல 4 பேர் விளக்கேற்றலாம், இல்லை காலை சாலை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பத்ரகாளி கிட்டலாம் வந்து ஒரு முறை இருக்குது. அந்த முறையை வந்து நம்ம சரியாக பண்ணோன்னா நம்மள அவ்வளோதான் பிச்சு எரிஞ்சிருவோம், யோசிக்கவே மாட்டான் அந்த அம்மா. அதனால தான் வந்து அவளுக்கு பலிகள் கொடுத்து சாந்திப்படுத்துறது. சரி, ஏன் பலிகள் வந்து காளி இருக்கிற இடத்துல நிறைய கொடுக்கணும்னா, பத்ரகாளி இருக்கிற இடத்துல பேய் பிசாசு பூத குழந்தைகள் பலியும் கொடுப்பாங்களா? குழந்தைகள் பலி கொடுப்பாங்களான்னா இப்போ கொடுக்குறாங்களா எனக்கு தெரியாது. சரி, கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரொம்ப மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் நான் சொல்றேன். நான் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற யாருமே வந்து சரியான மாந்திரிகவாதிகள் கிடையாது. அதனால இவங்கள வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. சரி, இப்போ நான் சொல்றேன், இப்போ முன்காலத்தில் இப்போ நம்ம ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து நரபலி கொடுத்துருக்காங்க. சரி, நரபலி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து மகாபாரதத்தில் அரவானை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியல, இப்போ எங்களுக்கு தாலி கட்டுவார்ல அந்த அரவான் ஃபங்க்ஷன் வரல, அவங்கள கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு போர் நடக்கும் பொழுதும் ஒரு மா வீரனை தான் பலி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கட்டுக்கதை. அது இப்போ ஒரு காலமும் நான் நம்ப மாட்டேன், ஏற்றுக்கவும் முடியாது. புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து சும்மா வந்து மற்றவங்களை ஏமாற்றி அவங்க பயம் காட்டி காசு பறிக்கிறதுக்காக ஒரு விஷயம். எனக்கு கேட்டால் இவங்களெல்லாம் வந்து அப்படியே அந்த அம்மாவுக்கு பலி கொடுத்துட்டு நான் சொல்லுவேன். நான் யார் வந்து காளிக்கு குழந்தைய பலி கொடுக்குறா அவங்கள தூக்கிட்டு வந்து காளிக்கு பலி கொடுத்துரும். ஆமா, என்ன கேட்டா இது நான் சொல்ல முடியும். புரியுதா? தாய் வந்து குழந்தைய காப்பாற்றதான் வர பார்த்தது, குழந்தைய அழிக்க வர மாட்டான் என்னைக்குமே. கரெக்ட் தானே? அதுவும் சும்மாவே அப்படிலாம் பண்ணிடுவாங்களா? அதில் ஒரு மாந்திரிகத்தில் வந்து அது உச்சக்கட்டம் இருக்கணும். இப்போ ஒரு மாந்திரிகன்னா அவங்க யாருன்னு தனித்துவம் இருக்கணும். இப்போ நீங்க வந்து என்ன சொன்னீங்க, ஒரு மாந்திரிக சக்கரவர்த்தி சாமுண்டி மலைக்கன்னு. ஏன் இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், இத்தனை விஷயத்தை பண்ண முடியாது, இப்போ சாதிக்க முடியாது, எத்தனை விஷயங்கள் நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம்னா அதில் கர்வம் கிடையாது, எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு அந்த பெருமையை கொடுத்தது யார்? அந்த அம்மா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவளுக்குரிய பூஜைகள் பலிகள் இன்னும் தொடர்ந்து போயினே இருக்கிறதுல அந்த அதிசயம் நடந்துன்னு. கரெக்ட் தானே? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறவங்க தான் அந்த பலத்துக்கு யார் குருமார்களோ அவங்களுக்கு அந்த தகுதி உண்டுன்னு சொல்ல வரேன். அதை விட்டுட்டு சும்மா இப்படி போறவன் அந்த குழந்தைய எடுத்துப்பேன், இதெல்லாம் முட்டாள்தனம். எனக்கெல்லாம் பார்க்குறப்ப துப்பாக்கி இருந்தால் நானே சுட்டு தள்ளிடுவேன் நான். நிஜமா இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. கண்டிப்பா. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.